தெய்வத்தின் பரிபூரணம் எல்லாம் இயேசுவில் இருக்க கண்டோ. அவருக்குள் ஞானம், மீட்பு, தூய்மை, பொற்கிஷ வைப்பாய் கண்டோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலனாகிய யோவான் தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரு வார்த்தை இப்படி எழுதுவார். அப்போஸ்தலனாகிய யோவான் எழுதின 3ஆம் நிருபத்தில் 2ஆம் வசனம் இப்படி எழுதப்பட்டிருக்கும். பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்கும்படி வேண்டுகிறேன். அவருடைய விருப்பம், அவருடைய வாஞ்சம் எல்லாம் என்னன்னா, நாம் எல்லாருமே சுகமாக இருக்கும்படிக்கு விரும்புகிற ஒரு தேவ மனுஷன். இன்னும் சொல்லப்போனால், நான் எல்லாவற்றிலும் நலமாக இருக்கும்படி விரும்புகிறவர். நம்ம எந்த இடத்துக்கு போனோமோ நம்ம எல்லாரும் பார்த்தோன்னே நம்ம என்ன கேட்குறோம்? நல்லா இருக்கிறீங்களா, நலமாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறோம். நம்ம எல்லோரும் சொல்கிறோம், ஆமாம் நலமாக இருக்கிறோம், நன்றாக இருக்கிறோம் அப்படின்றோம். அதே போல் தான் அந்த நாளிலும் கூட அவரும் கூட நம்ம எல்லாரையும் பார்த்து, நான் உனக்கு நலமாக இருக்கும்படிக்கு நான் வேண்டுகிறேன் அப்படின்னு. நான் நலமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரே ஒரு பாடம் ஒன்று. நான் முதலாக நான் கற்றுக்கொள்ள வேண்டியது, நான் நலமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்ம எல்லாருமே முதலாவது நான் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு பாடம் இருக்குது. அதுதான் ஆண்டவர் இயேசுவும் அதான் தன் வாழ்க்கையில் அவரும் அதுதான் கற்றுக்கொண்டிருந்தார். சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் அதிகாரம். சங்கீதங்களின் புஸ்தகம் 81ஆம் அதிகாரம். 81ஆம் அதிகாரத்தில் சங்கீதக்காரன் இப்படி ஒரு வார்த்தையை சொல்வார். சங்கீதம் 81 பார்த்தீங்கன்னு சொன்னால், 81 சங்கீதம் 81:8 இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். என் ஜனமே கேள், உனக்கு சாட்சியிட்டு சொல்வேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாயிருக்கும். சங்கீதக்காரன் அந்த வார்த்தையை சொல்கிறான். என் ஜனமே அப்படின்னா, இப்போ நம்ம எல்லாரையும் பார்த்து, திருநெல்வேலியில் இருக்கிற எல்லாரையும் பார்த்து, என்னை கேள், உனக்கு சாட்சி சொல்லிட்டு சொல்லுவேன், இஸ்ரவேலே நீ எனக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும். அதே இது இன்னொரு இடத்துல அவர் எழுதுவார். 13ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்து இஸ்ரவேல் என் வழிகளில் நடந்தால் நலமாயிருக்கும். நான் சீக்கிரத்தில் அவர்கள் எதிராளியை தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்புவேன் அப்படின்னு சொல்லுவார். 11ஆம் வசனத்தில் சொல்லும்போது, என் ஜனமோ என் சத்தத்திற்கு செவி கொடுக்கவில்லை, இஸ்ரவேல் என்னை விரும்பவில்லை அப்படின்வார். ஸோ இந்த சங்கீதக்காரன்லாம் அவர் சொல்கிறது என்னன்னா, எதுவும் நமக்கு நலமாக இருக்குன்னு சொன்னால், தேவனுக்கு செவி கொடுக்கறது உனக்கு நலமாக இருக்கும். அதனால தான் ஆண்டவர் மறுபடியும் திரும்ப அந்த வார்த்தை, என் வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கல, இஸ்ரவேல் என்னை விரும்பலை, அதனால் இப்போ என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தால் எனக்கு நலமாக இருக்கும். அப்படி இருந்தால் நான் அவங்க எதிராளியை நான் தாழ்த்தி என் கையை அவர்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக திருப்பேன். அப்படின்னா, பிசாசுக்கு விரோதமாக எனக்கு சத்துரு வேறு யாரும் கிடையாது, எனக்கு ஒரே ஒரு சத்துரு தான் உண்டு, அது பிசாசு மாத்திரம்தான். ஸோ அவனுக்கு விரோதமாக நான் உன்னை திருப்புவேன் அப்படின்னாரு. அதுக்கு ஒரே ஒரு உதாரணம் என்னென்னா, எப்பவுமே நான் தேவனுக்கு செவி கொடுக்குறவனாக இருக்கணும் அப்படின்றது தான். தீர்க்கதரிசியாகிய ஏசாயா எழுதும்போது இப்படி ஒரு வார்த்தை எழுதுகிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தீர்க்கதரிசியாகிய ஏசாயா 50ஆம் அதிகாரம். ஏசாயா 50ஆம் அதிகாரம் 50ஆம் அதிகாரத்தில் 4வது வசனத்தை உங்களுக்கு வாசிக்கிறேன். இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு கல்விமானின் நாமை தந்தருளினார். காலைதோறும் என்னை எழுப்புகிறார், கற்றுக்கொள்கிறவளைப் போல நான் கேட்கும்படி என் செவியை கவனிக்க செய்கிறார். இது ஆண்டவராகிய இயேசுவை குறித்து சொல்கிறது. அவருடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் பிதாவானவர் அவளை எழுப்பும் போதெல்லாம், அவர் எழுந்த உடனே நம்ம சொல்கிற மாதிரிலாம் அவர் எழுந்த உடனே
அவர் ஆண்டவரை பார்த்து எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் அவர் சொல்லாதபடிக்கு என்ன பண்ணுவார்னா, முதல்ல அவர் வந்து பிதாவே நீர் என்ன சொல்கிறீர் என்பதை கேட்கிறதற்கு வந்து அவர் வந்து செவி கொடுக்கிறவராக இருந்தார். அதனால தான் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன், நம்முடைய மூத்த சகோதரன் சகரியாபுனன் சொல்லும்போது கூட நம்மக்கிட்ட இப்போ சமீப நாட்களாக இல்லை சமீப மாதங்களாக அவர் சொல்லும்போதெல்லாம் ஒன்று சொல்லுவார், நீங்கள் பெட்டு விட்டு எழுந்திருக்கிறதுக்கு முன்பாக நீங்கள் முதலாவது ஆண்டவரத்தில் எப்போ உங்களுக்கு தேவன் நீங்கள் எழுப்புகிறாரோ அப்போல்லாம் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, தேவனுக்கு செவி கொடுக்க நீங்கள் பழகுங்க. முதல்ல ஆண்டவரே நீங்கள் பேசுங்கன்னு முதல்ல ஒரு வார்த்தையை கேளுங்க அப்படின்வார். நீங்கள் கேட்டிருப்பீங்க, நிறைய செய்தியில் அவர் கேட்டிருப்பீங்க. என்னுடைய வாழ்க்கையில் நான் அப்படி தான், என்னுடைய வாலிப வயதிலிருந்து என்னுடைய பழக்கமே எப்படி இருக்குன்னா, காலையில் எழுந்தேன் எப்போ நான் என்னுடைய ஜெபத்தில் போகும்போதெல்லாம் நான் முதலாவது ஜெபிக்கவே மாட்டேன். என்ன ஒரு ஜெபம், ஏன்னா ஒரு மீட்டிங் நடக்குது, ஒரு ஜெபத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். அங்கே போன உடனே எடுத்தோடனே ஆண்டவர்கிட்ட போயிட்டு எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்லாம் நான் கேட்க மாட்டேன். பேசாமல் முதல்ல வந்து அமைதலாக இருப்பேன். ஏன் அமைதலாக இருப்பேன்னு சொன்னால், முதல்ல ஆண்டவர் சொல்கிறதை முதல்ல கேட்கணும். அநேகருடைய ஜெபம் போர் அடித்து போனதுக்கு, இல்லை அநேகருடைய ஜெபங்கள் வந்து அவங்க வந்து அந்த ஜெபத்தில் சாரம் இல்லாமல் போனதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், முதலாவது அவங்க தேவனுக்கு செவி கொடுக்கவே மாட்டாங்க. முதல்ல போன உடனே கிடுன்னு தங்கத்தை என்னவோ எனக்கு அது வேணும் இது வேணும் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் ஜெபம் பண்ணுவாங்களே வழிய முதலாவது தேவனுக்கு செவி கொடுக்குறவளாக இருக்க மாட்டாங்க. என்னுடைய வாலிபத்திலிருந்தே என்னை நடத்தின எங்கள் ஐயா என்ன பண்ணுவார்னா, அப்படி போய் ஜெபம் பண்ண விட மாட்டார். ஜெபம் பண்ணாதேன்னுவார். முதல்ல ஜெபம் பண்ணாத, முதல்ல ஆண்டவர் என்ன பேசுகிறாருன்னு கேட்டுட்டு அப்புறம் ஜெபம் பண்ணு அப்படின்வார். ஸோ அது அப்படியே எனக்கு பழக்கமாக இருந்தபடினால என்னுடைய ஜெபமே வித்தியாசமாக இருக்கும். வேணால் நீங்களும் கூட இந்த நாள்லேருந்து நீங்கள் அப்படி ஒரு பழக்கி பாருங்கள். தேவன் பேசுகிறதை கேட்ட பிற்பாடு நீங்கள் ஜெபித்து பாருங்கள், உங்கள் ஜெபங்கள் வந்து வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் தேவன் பேசாததுக்கு முன்னே நீங்கள் ஜெபம் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன நடக்குன்னா, ஏதோ ஒன்று நீங்கள் ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க. ஏதோ ஒன்று உங்கள் இச்சைகள் நிறைவேறணும், இல்லை வேறு ஏதாவது தகாத விதமாய் ஜெபம் பண்ணுறவர்களாய், இல்லை உங்கள் இருதயத்தில் வந்து ஏதோ ஒரு விடுதலை இல்லாதவர்களாக நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் தேவன் பேசுனதை கேட்டதுக்கு அப்புறம் நீங்கள் ஜெபித்தீங்கன்னு சொன்னால் உங்கள் ஜெபம் வந்து வித்தியாசமாக இருக்கும். அதை நான் உங்களுக்கு உண்மை அது ஒரு இதுவாகவே சொல்கிறேன். இப்படி தான் நம்ம எல்லாருமே ஆண்டவர் பார்க்குறதெல்லாம் என்ன பண்ணுறாருன்னா, நீ எனக்கு செவி கொடுத்தால் உனக்கு நலமாக இருக்கும். இந்த நாளில் உங்களோடு கூட நான் பேச விரும்புகிறது இல்லை, தேவன் என் இருதயத்தில் உங்களை குறித்து வைத்திருக்கிற வார்த்தை என்னன்னு சொன்னால், செவி கொடுக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் கூட சரி, இந்த சபையில் நீங்கள் யாராக இருந்தாலும், ஆண் என்றும் பெண் என்றும், ஏழை என்றும் பணக்காரன் என்றும், சிறியவன் என்றும் பெரியவன் என்றும் தேவன் பாராதபடிக்கு அவர் என்ன செய்வார்னு சொன்னால், அத்தனை பேர்களையும் அவர் ஆவிக்குரிய செல்வந்தர்களாய் அவரை மாற்றுவார். நீங்கள் தரித்திரராக இருக்கவே மாட்டீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் தரித்திரராக இருக்கவே மாட்டீங்க. நீங்கள் ஆவிக்குரிய ஒரு சமயம் உங்கள்கிட்ட பணம் இல்லாமல் இருக்கலாம், வசதிகள் இல்லாமல் இருக்கலாம், இல்லை ஒருத்தர் உயர்ந்த இடத்துல இருக்கலாம், இன்னொரு நீங்கள் ஒரு தாழ்ந்த இடத்துல கூட இருக்கலாம். அவங்க பெரிய பங்களா மாதிரி ஒரு இடத்துல இருக்கலாம், நீங்கள் சாதாரண ஒரு குடிசையில் கூட நீங்கள் இருக்கலாம். ஆனாலும் கூட தேவன் பார்க்கறது இதையெல்லாம் வச்சு அளவு பார்க்கறதில்ல. அவர் பார்க்குறதெல்லாம் எவ்வளவுக்கு எவ்வளவாய் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ளான மனுஷனில் நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவாய் நீங்கள் பலமுள்ளவர்களாக இருக்கிறீங்கன்னு தான் பார்ப்பார். அப்படிப்பட்ட அந்த பலன் உங்களுக்கு வரணும்னு சொன்னால், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடமே என்னென்னா, தேவனுக்கு செவி கொடுக்க பழகுங்க. அதனால தான் சங்கீதக்காரன் அந்த வார்த்தையை சொன்னான், என் ஜனம் எனக்கு செவி கொடுக்கல, என் ஜனம் எனக்கு செவி கொடுத்தா நலமாக இருக்கும். அப்படி அவங்க செவி கொடுத்துருந்தாங்கன்னா அவங்க சத்துருக்களை நான் சீக்கிரமாக அவங்கள தாழ்த்துவேன், அவங்களுக்கு அவங்கள சத்துருக்களை தாழ்த்தி போடுவேன், இவர்களையோ நான் உயர வைப்பேன் அப்படின்றது தான் அவருடைய எண்ணம். அது என் ஜனத்துக்கு நலமாக இருக்கும்னு சொன்னார். பிரியமானவர்கள், இதுதான் நடந்தது. ஆரம்பத்திலேருந்து இதுதான் நடக்குது. வேதத்திலேருந்து ஆரம்பத்திலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு மனுஷனுடைய வெற்றிக்கும் ஒரு மனுஷனுடைய தோல்விக்கும், இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்தில் நுழைவதற்கும் ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வெளியே போகிறதற்கும் காரணமாக இருந்தது அவன் விபச்சாரம் பண்ணதுனால அல்ல, அவன் வேசித்தனம் பண்ணதுனால அல்ல, அவன் கொலையோ கொள்ளையோ அவன் செய்ததுனால் கிடையாது. ஒன்றே ஒன்று என்னென்னா, தேவனுக்கு செவி கொடுக்க மாட்டான். அதனால் தேவனை அவன் தேவ பிரசன்னத்திலிருந்து விலகி போவான். நம்முடைய ஆதி தகப்பன் ஆதாமும் ஏவாளும் எடுத்துங்க, அவங்க வாழ்க்கையில் அவங்க என்ன பாவம் பண்ணாங்க, அவங்க செய்த தப்பு என்ன?
அவங்க ஒரு தப்பும் செய்யலை. இப்போ நான் சொன்னது போல் அவங்க விபச்சாரம் பண்ணல, வேசித்தனம் பண்ணல, அவங்க கொலையோ கொள்ளையோ அல்லது துராகிரதமோ அவங்க எதையுமே பண்ணல. அவங்க ஒன்று தான் அவங்க பண்ணது என்ன, விலக்கப்பட்ட அந்த கனியை நீ புசிக்க வேண்டாம், இதை நீ புசிக்க நாளில் நீ சாகவே சாவாயின்னு தேவன் சொன்னார். சொன்ன வார்த்தைக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா தங்கள் செவியை அவங்க சாய்க்கலை. அதுதான் வேற ஒன்று. வந்தாங்க, தேவன் சொன்னது, அவர் கிடக்கிறாரு, அவரை காட்டிலும் நாங்கள் ஆண்டவரை காட்டிலும் எங்களுக்கு ஞானம் அதிகம் உண்டு, எங்களை காட்டில் ஆண்டவருக்கு வந்து அவருக்கு என்ன தெரியும், அவருக்கு ஒன்றுமே தெரியாது, நாங்கள் அவரை காட்டிலும் நாங்கள் ஞானத்தில் மிகுந்தவர்கள், நாங்கள் பெரியவர்கள் என்று சொல்லி என்ன பண்ணிட்டாங்கன்னா தேவன் சொன்ன அந்த வார்த்தையை அவங்க விரும்பலை, அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கலை. செவி கொடுக்காதனால என்ன நடந்ததுன்னு சொன்னால், உடனே அவங்கள அந்த கனியை புசித்தாங்க. புசித்து தேவனோடு கூட இருக்கிற அந்த உறவு அவங்களுக்கு கெட்டு போனது. அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஏதேன் தோட்டத்துலேருந்து வெளியே போனாங்க. பார்த்தீங்களா, எப்போவுமே ஒரு செவி கொடுக்குறதுல என்ன பண்ணணும்னா, முதலாவது நீங்கள் தேவனுக்கு செவி கொடுக்காமல் நீங்கள் போகும்போது என்ன நடக்குன்னு சொன்னால், தேவனுடைய உறவிலிருந்து நீங்கள் பிரிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு ஒரு நாள் உங்கள் செத்து போன மனுஷன் மாதிரி தான் இருப்போம். வெளியே வேணால் ஆர்ப்பாட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க, வெளியே வேணால் பைபிள் படிச்சுக்கிட்டு, வெளியே வேணால் பாட்டு பாடிக்கிட்டுலாம் கிடப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு உள்ளான வாழ்க்கையில் அவனுக்கு உள்ளான மனுஷன் எப்படி இருப்பான்னு சொன்னால், அவன் மரித்தவனாய் அவங்க எப்பவுமே என்ன, எதை எடுத்தாலும் அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க வாழ்க்கையில் எதை எடுத்தாலும் அவங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கும். காரணம் வேறு ஒன்றுமே கிடையாது, தேவனுக்கு அவங்களுக்கு செவி கொடுக்கல. அன்றைக்கு அதே தந்திரத்தை தான் வித்தியாசமாக சாத்தான் இப்போ வித்தியாசமாக பண்ணிட்டு வரோம், வித்தியாசமாக பண்ணுகிறோம். அதே நேரத்தில் ஒரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து வெளியே போனான், ஆனால் இன்னொரு மனுஷன் தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வருகிறான். அவன் வருகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? தேவன் அவனை பார்த்து சொன்னார், நோவாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், உலகம் முழுசும் அக்கிரமத்தில் பெருகி இருந்தது. ஆண்டவர் பார்த்தார், நோவாவுடைய கண்களில் தேவனுக்கு கிருபை கிடைத்தது, அவருக்கு தயை கிடைத்தது. உடனே அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னார், நோவா நீ என்ன பண்ணுன்னா இப்போ ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையை உண்டாக்கி நீயும் குடும்பத்தார் எல்லாமே நீங்கள் போய் அதில் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னார். உடனே நோவா என்ன பண்ணாருன்னா அந்த பேழையை உண்டாக்குனார். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். செவி கொடுத்த உடனே அக்கிரமமான உலகத்தின் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருந்தவர், உலகம் முழுசும் அக்கிரமத்தினால் நிறைந்து கொண்டிருக்கும்போது தேவனுக்கு செவி கொடுத்த நோவா என்ன பண்ணாருன்னா பேழையை கட்டினார். பேழையை கட்டின உடனே என்னன்னா அவர் பேழைக்குள்ளே பிரவேசித்தார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, உலகெல்லாம் அழிஞ்சு போச்சு, யாருமே இல்லை. ஆனால் பேழைக்குள்ளாக அவர் பிரவேசிக்கும் போது நம்ம தேவன் அவனோடு கூடவே இருந்து கொண்டே இருந்தார். அப்படின்னா நான் எப்படி யோசிக்கிறேன்னா, வெளியே இருந்த நோவா இப்பொழுது என்ன பண்ணார்னா உள்ளே வந்தார். உள்ளே வர்றதுக்கு காரணம் என்ன? பேழை கட்டினார்ல? இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு அவர் செவி கொடுக்கிறவராக இருந்தார். பிரியமானவரில் இதுதான் இந்த காலத்தில் நடக்கிறதெல்லாம் ஒவ்வொன்றும். தேவன் சொல்லும் போதெல்லாம் யாரெல்லாம் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறாங்களோ அவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே வந்துடுவாங்க. தேவனுடைய வார்த்தைக்கு யாரெல்லாம் செவி கொடுக்கலையோ அவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களாம் தேவனுடைய பிரசன்னத்திலேருந்து வெளியே போவாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் மாற்று கருத்து கிடையவே கிடையாது. இதுதான் இந்த உலகத்தில் இன்றைக்கி வரைக்கும் நடந்து கொண்டே வருகிறது. ஒவ்வொரு நாள் ஏன் ஒவ்வொருத்தர் போய் தேவனுடைய அவ்வளோ ஒரு சந்தோஷமாய் அவருடைய ஒரு ஆனந்தமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், எப்பொழுதும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறவர்களாக இருந்தாங்க. என்னுடைய ஃபேவரட் வேர்ட்ஸ் ஒன்று உண்டு. நீதிமொழிகளின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தில் இப்படி ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கும். நீதிமொழிகள் 1:33 1:33 இந்த வார்த்தை, எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனும் அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாக இருப்பான். இந்த வசனம் வேறு யாருக்கும் கிடையாது. இந்த வசனம் இது படிக்கிறவங்களுக்கும் கிடையாது, இதை கைகொள்ளுகிறவர்களுக்கு தான். அது என்ன இருக்குன்னா, எனக்கு யாரெல்லாம் நீங்கள் செவி கொடுத்துனே இருக்கிறீங்களோ நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னால் விக்கினமின்றி வாசம் பண்ணுவீங்க. விக்கினமின்றி உங்களுக்கு விக்கினம் இருக்காது. நீங்கள் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்து வரும். அந்த ஆபத்து வரும்பொழுது என்ன பண்ணுவோம்? பயப்படாமல் அமைதியாக இருப்பான். அப்படின்னா அவங்க ஆபத்து வரும், சுற்றி நெருங்க ஆபத்து வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒரு ஆபத்து வந்துகிட்டே இருக்கும், ஏதாவது ஒன்று நடந்துகிட்டே இருக்கும். ஆனால் அந்த ஆபத்தெல்லாம் வரும்பொழுதெல்லாம் நான் எப்படி இருப்பேன்னு சொன்னால், நான் அமைதியுள்ள ஒரு புருஷனாய் நான் இருந்து கொண்டே இருப்பேன்.
செவி கொடுக்கும்போது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும். ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உட்காந்துருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் கூட சரி, நீங்கள் எப்பெல்லாம் தேவனுக்கு செவி கொடுக்குறவங்களாம் நீங்கள் இருக்கிறீங்களோ அப்பெல்லாம் என்ன நடக்குன்னு சொன்னால், ஒரு ஆபத்து வந்தாலும் கூட அந்த ஆபத்துக்கு நீங்கள் பயப்படாமல் நீங்கள் அமைதியாக இருந்து கொண்டே இருப்பீங்க. பயப்படுறீங்க அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொன்னால், நான் தேவனுக்கு செவி கொடுக்கல, இன்னும் தேவனுக்கு செவி கொடாதவனாக இருக்கிறேன், அதனால தான் நான் எல்லா காரியத்துக்கும் பயப்பேன். ஈவன் சின்ன ஒரு காரியத்துக்கு கூட நான் பயப்படுவேன். ஏதாவது ஒரு நடக்கும், ஏதாவது ஒரு வரும்போது எனக்கு உடனே என்ன பண்ணோம், உடனே நான் பயப்படுகிறவனாய் மாறிப்போம். பயப்படுகிறது தேவ சித்தம் கிடையவே கிடையாது. பயப்படுகிறவர்களாம் அன்பில் பூரணப்பட்டவர்கள் கிடையவே கிடையாது. பயமானது மிகுந்த வேதனையை உங்களுக்கு கொண்டு வந்துடும். எப்பெல்லாம் நான் பயப்படுறேனோ அப்படின்னா அந்த பயம் என்னை எனக்கு பக்கவாதத்தை கொண்டு வரும். ஆங்கிலத்தில் இப்படி தான் சொல்லுவோம், ஃபியர் மேக்ஸ் யூ பேரலைஸ். உன்னை பேரலைஸ் பண்ணிவிடும். உன்னை பயம் எப்பெல்லாம் ஒரு மனுஷன் அவன் பயப்படுகிறவனாய் இருக்கிறானோ அவன் ஆவிக்குரிய பக்கவாதம் உடையவனாய் அவன் செயல்பட முடியாதவனாய் போயிடுவான். அதுதான் சாத்தானுடைய தந்திரம். எப்பவுமே இவங்களை பயமுறுத்திட்டே இருக்கணும். இவன் செயல்படக்கூடாது, இவன் நொண்டி நொண்டி நடக்கணும், இல்லை இவன் தாங்கி குந்தி குந்தி நடக்கணும், ரெண்டு மனசு உள்ளவனாக இருக்கணும், இரு நினைவுகள் இவனுக்கு போல இருந்து கொண்டே இருக்கணும். இவன் ஒரு நினைவாக இவன் ஒரு மனமாக இவன் இருக்கவே கூடாது. இவன் எப்பொழுதும் தன் பார்வைக்கு குந்தி குந்தி நடக்கணும். பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுனா, இல்லை எனக்கு இதுவும் வேணும் அதுவும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுன்னா ரெண்டு நினைவுகளால் அவன் குந்தி குந்தி நடக்கிற ஒரு மனுஷனாக இருப்பான். அவன் எப்படிப்பட்டான்? யார் இதுக்கெல்லாம் யார்? இதெல்லாம் என்னத்துக்கு யாருன்னா அவனு பக்கவாதம் வந்துடுச்சு. ஆவிக்குரிய, நான் சொல்ல சரீரப்பிரமானதல்ல, ஆவிக்குரிய பக்கவாதம் அவங்களுக்குள்ள வந்தபடியினால என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க குந்தி குந்தி நடக்கிறவர்களாக இருப்பாங்க. இதில் ரெண்டு பேருமே உண்டு, ஆணுக்கும் உண்டு பெண்ணுக்கும் உண்டு. ஒரு சமயம் ஆண் அவன் நிமிர்ந்து இருக்கிறவன் நடந்தால் அங்கே இருக்கிற பெண் மனைவியானவள் என்ன பண்ணுவோன்னா குந்தி குந்தி நடக்கிறவர்களாக இருப்போம். பயம், எதுக்கு எடுத்தாலும் பயம். எங்கள் அம்மா ஒரு வார்த்தை எனக்கு அடிக்கடிக்கு சொல்லுவாங்க, என்னை பார்த்து வருவேன். ஏன்னா நான் அந்த வயதில் இளம் வாலிபனாக இருக்கும்போது ரொம்ப பயப்படுவேன். அப்போ பயப்படும் போது எங்கள் அம்மா என்னை பார்த்து ஒரு சொல்லுவாங்க, என் மகனே உன்னை புலி அடித்து நீ சாகலையோ சாகலையோ எனக்கு அது தெரியாது, ஆனால் கிளி அடித்து நீ செத்துருவிடா நீ அப்படின்னுவோம். அப்படின்னா பயம் நீ செத்துருவேன். உனக்கு சாவு எப்படி வரும்னு சொன்னால், ஏதோ காட்டில் இருக்கிற புலியோ மற்றதோ உன்னை சாகடிச்சு உன்னை தின்னாது, ஆனால் நீ பயந்து என்ன பண்ணுவோம்னா சீக்கிரமாக செத்து போயிடுவேன் நீ அப்படின்வாங்க. அந்த வயதில் என்னுடைய தாய் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பயத்திலேருந்து இவனை எப்படியாவது வேறு இருக்கணும், இவனை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்றத அந்த வார்த்தையை சொல்லி எங்களை உற்சாகப்படுத்துவாங்க. பிரியமானவரில் இந்த நாளிலும் கூட உங்களுக்கு சொல்லுகிறேன், பயம் தேவன் கொடுக்கறது கிடையவே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நான் சொல்கிறேன், உங்களுக்கு தீர்க்கமாக உங்களுக்கு சொல்கிறேன், எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் தேவனுக்கு செவி கொடுக்குறவங்களா நீங்கள் இருக்கிறீங்களோ அவ்வளவு பயம் உங்கள் வாழ்க்கையிலேருந்து எகிரினே இருக்கும். அது அந்த இடத்துல இருக்கவே இருக்காது. தைரியம் உள்ளவர்களாக நீங்கள் காணப்படும். எதுக்கும் பயப்பட மாட்டீங்க. தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக தேவனே நீங்கள் சார்ந்து கொள்கிறவர்களாக இருப்பீங்க. தேவன் பேசிக்கொண்டே இருப்பார் உங்களோடு கூட. அவர் பேசிக்கொண்டே இருப்பார். நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிற்பாடு என்ன பண்ணிட்டாங்கன்னா நான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. அப்போ இளம் வாலிபன் அப்பொழுது படிச்சுட்டு இருக்கிறேன் நான். எனக்கு 25 ரூபா தான் அப்போ ஸ்ட்ரைஃபன். 1976 வருஷத்தில் இது நடந்த சம்பவம். 1976 வருஷத்தில் என் வாழ்க்கையில் நடந்த சம்பவம். அப்போ வீட்டை விட்டு வெளியேற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. வீட்டை விட்டு வெளியேறினேன். சென்னை பட்டணத்தில் இருக்கிறேன். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். வெளியேறின உடனே எங்கே போகிறதுன்னு எங்கேன்னு தெரில. என்னுடைய நண்பன் ஒருவன் தான் எனக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தான். சமயத்தில் எனக்கு அந்த 25 ரூபாய் ஸ்டைஃபண்ட் கொடுப்பாங்க. அந்த ஸ்டைஃபண்டில் தான் நான் என்ன பண்ணணும், எனக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொள்ளணும். அதில் தான் நான் ஏதாவது ஒன்று செய்துக்கணும். சில நேரங்களில் எனக்கு என்னுடைய கூட பிறந்த சகோதரிகள் எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க யாராவது கொஞ்சம் உதவி செய்வாங்க. ஆனால் பெரும்பாலான நேரத்தில் எப்படி இருக்குன்னு சொன்னால் எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். ஒரே ஒரு காரியம், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால. அப்போ நான் என்ன பண்ணுவேன்னா வழியில் போகும்போது எனக்கு கொடுக்குற அந்த 25 ரூபாயில் என்ன பண்ணுவேன்னா எல்லாவற்றுக்கும் எடுத்தால் மீதி கொஞ்சம் காசு இருக்கும். அந்த காசில் என்னுடைய சாப்பாடு என்ன பண்ணா, பொட்டுக்கடலை இருக்குல்ல, வறுக்கடலைன்னு சொல்லுவீங்க, நீங்கள் எப்படி சொல்லுவீங்கன்னு தெரியாது. ஏன்னா பொட்டுக்கடலை இங்கெல்லாம் பொட்டுக்கடலைன்னுவாங்க. அந்த பொட்டுக்கடையில் ஒரு உருண்டை ஒன்று செய்து கொடுப்பாங்க. அது ஒரு உருண்டை 5 பைசா அப்படி இருக்கும். பெருசாக இருப்போம். இப்போ தான் எல்லாம் சின்னதாக
பிஸ்னஸ் ட்ரிக்ஸுக்காக எல்லாம் மாற்றிட்டாங்க. அப்போல்லாம் நல்லா பெருசாக இருக்கும். ஸோ அந்த உருண்டையை வாங்கி நடிச்சுக்கிட்டு வாயில் நல்லா கடிச்சிக்கிட்டே என்ன பண்ணுவேன்னா ரோட்டில் போயிட்டே இருப்பேன். போயிட்டு அழுதுகிட்டே இருப்பேன், ஆண்டவரே நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா அந்த அழுகை, அந்த தண்ணி, அந்த கண்ணீரில், அந்த கண்ணில் அப்படியே தண்ணி வந்துகிட்டே இருக்கும். இந்த போகும்போது ரெண்டும் கலந்துக்கும். இந்த நான் சாப்பிட்ற அந்த வேர்க்கடலும் இதுவும் கலந்துக்கிட்டு என்ன பண்ணுவேன்னா ரொம்ப இனிப்பாக இருக்கும். பஞ்சாமிரதம்னு சொல்லுவாங்களே, நான் உண்மையாக அப்போ தான் பார்த்தேன் பஞ்சாமிரதம்னா இப்படி தான் இருக்கும்ன்ட்டு. ஸோ அந்த வேளையில் தேவன் என்னோடு கூட பேசின வார்த்தை என்ன, மகனே பயப்படாத, உன்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து உன்னை அமர்ந்த தண்ணீர் என்ற நடத்துவனர். தேவனுடைய வார்த்தை அந்த நாளில் அவருக்கு செவி கொடுத்தபடினால எந்த பயமும் இல்லாதபடிக்கு வாழும்படி ஆண்டவர் உதவி செய்தார். இப்போ எனக்கு 69 வயசு ஆகுது, 70 வயசு கிட்ட வரப்போகிறேன். இத்தனை நாள் வரைக்கும் தேவனுடைய அப்பப்போ எனக்கெல்லாம் பயம் வரும்பொழுதெல்லாம் தேவன் தம்முடைய வார்த்தையை அனுப்புவார். அந்த வார்த்தையில் அவருக்கு செவி கொடுக்கும்போது என்ன பண்ணால் எல்லா பயத்துக்கும் திகில்களுக்கும் தேவன் நீங்களாக்கி விடுவிப்பார். ஆகவே இந்த நாளில் சபையாராக்கி உங்கள் எல்லாருக்கும் பார்த்து நான் சொல்கிறேன், நீங்கள் நலமாக இருக்கணும், நீங்கள் சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கையில் தேவனுக்கு செவி கொடுக்கிற பழக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். இல்லைன்னா அதை நீங்கள் உருவாக்கி கொள்ளணும். அந்த நாள்லேருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சமயம் வரும்பொழுதும் தேவனுக்கு செவி கொடுக்குற ஒரு பழக்கத்தை நீங்கள் உருவாக்கிட்டீங்கன்னு நான் சொன்னது போல தான் தேவனுடைய பிரசன்னத்தில் நீங்கள் அனுதினமும் நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்களோ அப்போ என்ன வரும்னு சொன்னால் சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், 16ஆம் அதிகாரத்தில் சங்கீதம் 16:11 சங்கீதக்காரன் இப்படி சொல்கிறான், ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பார்சத்தில் நித்திய பேரன்பமும் உண்டு அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இன் யுவர் ப்ரெசன்ஸ் there is a fullness of joy. அப்படின்னா உம்முடைய பிரசன்னத்தில் பரிபூர்ணமான சந்தோஷம், உம்முடைய பிரசன்னத்தில் பரிபூர்ணமான ஆனந்தம் உண்டு. அப்போ நீங்கள் தேவ பிரசன்னத்தில் நீங்கள் போகும்போதெல்லாம் என்ன நடக்குன்னா உங்களுக்கு பயம் இருக்காது. அதற்கு பதிலாக வேதம் சொல்லுது பரிபூர்ண ஆனந்தம் இருந்து கொண்டே இருக்கும். இது ஏதோ ஒரு பிரசங்கத்துக்காக இதை பேசுகிறேன்னு நினச்சிக்காதீங்க. இல்லை ஏதோ இன்றைக்கி ஏதோ உங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணணும் அதுக்காக நீங்கள் இதை சொல்லிட்டு போகிறீங்கன்னு நினைக்கிறேன். நோ, அப்படி கிடையாது. எப்பெல்லாம் நீங்கள் தேவ பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் போகிறீங்களோ அப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் என்ன வரும்னா உங்களுக்கு இருக்கலாம், குறைவுகள் இருக்கலாம். ஆபகுக்கு சொல்கிறது போல் அத்திமரம் துளிர் விடாமற் போனாலும், எனக்கு தொழுவத்தில் மாடுகள் இல்லாமற் போனாலும், வயல்கள் தானியம் இல்லாமற் போனாலும், எனக்கு மந்தையில் முதலற்று போனாலும் கூட நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருப்பேன், என் தேவனுக்குள் களி கூறுவேன்னு சொன்னார். அதே போல தான் எப்பொழுதெல்லாம் நீங்கள் தேவ சமூகத்தில் போகிறீங்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுக்கு என்ன வரும்னா ஒரு பரிபூர்ணமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். ஸோ இந்த நாளிலும் கூட உங்களுக்கு தேவனுக்கு செவி கொடுக்கறதுனால வரக்கூடிய காரியங்களை உங்களுக்கு சொல்லுகிறேன். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்களோ அவ்வளவு என்ன வரும்னா நீங்கள் ஆபத்துக்கு தப்புவிக்கப்படுவீங்க. நீங்கள் விக்கனமின்றி வாசம் பண்ணுகிற பிள்ளைகளாக நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீங்க. நோவா இப்படி நம்ம ஆதி ஆகமத்தில் இப்படி ஒரு வார்த்தை இப்படி ஒரு கவனித்து பாருங்கள், அவங்க எப்படி செவி கொடுத்தாங்கன்னு பாருங்கள். இப்போ ஆண்டவர் அவனோடு பேசுகிறார். நோவாவை பார்த்து நோவாவை பார்த்து ஒரு வார்த்தை ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், ஆதி ஆகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், 6ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் நோவாவை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நீர் கொப்பேர் மரத்தால் ஒரு பேழையை உண்டாக்கு, அந்த பேழையிலே அறைகளை உண்டு பண்ணி அதை உள்ளும் புறமுமாக கீழ்பூசு. நீ அதை பண்ண வேண்டிய விதம் என்னவென்றால், பேழையின் நீளம் 300 முழம், அதன் அகலம் 50 முழம், அதன் உயரம் 30 முழமாய் இருக்க வேண்டும். இது தேவன் அவனுக்கு சொன்னது. உடனே நோவா என்ன பண்ணாருன்னு சொன்னால், ஆண்டவரே பேழையை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லிட்டீங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, எனக்கு பேழை எப்படி உண்டு பண்ணுறதுன்னு தெரியும். நீங்கள் என்ன ஆண்டவரே கொப்பேர் மரத்தில் கேட்குறீங்க, அதை விட நல்ல சூப்பர் தேக்கு மரம் இருக்குது ஆண்டவர், தேக்கு மரத்தில் செய்தால் ரொம்ப நல்லா இருக்கும், அது அவ்வளோ சீக்கிரம் இதாகாது. அதனால் நீங்கள் இந்த மரம் அந்த மரம்லாம் சொல்லாதீங்க ஆண்டவர், பேழையை உண்டு பண்ணுன்னு சொல்லுங்கள், நான் பேழையை உண்டு பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தால் என்ன நடந்திருக்கும்?
யோசித்து பாருங்க, நோவா எப்படி செவி கொடுத்தாருன்னா, ஆண்டவர் அவனை பார்த்து நீ கொப்பேர் மரத்தால் செய்யுன்னு சொன்ன உடனே என்ன பண்ணான்னு சொன்னால், உடனே நோவா என்ன பண்ணான்னு, ஆமாண்டவர் நீங்கள் சொன்ன மாதிரி நான் மேபி என்னுடைய மூளை என்னுடைய அறிவெல்லாம் வந்து நல்லா தேக்கு மரம் பண்ணால் நல்லாயிருக்கும், இல்லை இந்த மரம் பண்ணால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு என் மூளை அறிவு வேணால் எனக்கு சொல்லி கொடுக்கலாம். ஆனாலும் கூட நீர் என்னை விட நீர் வந்து ஞானம் உள்ளவர், நீர் என்னிலும் பெரியவர் நீர் அப்படின்னு சொல்லிட்டு நோவா என்ன பண்ணார்னா, தேவன் தனக்கு சொன்ன அந்த கொப்பேர் மரத்தினால அவர் என்ன பண்ணார்னா அந்த பேழையை உண்டாக்குனார். அதான் தேவனுக்கு, தேவன் என்ன சொல்கிறாரோ, தேவன் எதை சொல்லுகிறாரோ அந்த அதே காரியத்தில் என்ன பண்ணாருன்னா உடனே அவர் வந்து அதை செய்ய ஆரம்பித்தார். அதனால் என்ன நடந்தது, அதுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டும் கொடுக்குறாரு. இவ்வளோ இருக்கணும், அகலம் இவ்வளோ, 300 முழம் நீளம், 50 முழம் அகலம், 30 முழம் உயரம் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் சொல்லும்போதெல்லாம் கொஞ்சம் கூட அதில் பிசகாமல் என்ன பண்ணாருன்னு சொன்னால், தேவன் தனக்கு சொன்னபடியே அந்த பேழையை கட்டினார். கொஞ்சம் கூட மாற்றலை. ஒரே ஒரு இல்லை 30 அடி பத்தாது எனக்கு, அதனால் ஒரு 35 அடி வச்சுக்கிறான்டவர். உங்களுக்கு தெரியல, நான் தான் ஒரு குடும்பத்தில் நான் பழகினவன், எனக்கு 3 பிள்ளை 3 மருமக இருக்கிறா, அதை நான் வீட்டில் எனக்கு தெரியும், இத்தனை பேர் நாங்கள் இருந்தோங்கன்னா 30 அடி எங்களுக்கு பத்தாது, அதனால் இன்னொரு 5 அடி கூட வச்சுக்கிறேன் அப்படின்னா தேவன் கட்டி வச்சுக்கோ அப்படின்னு இருப்பார். ஆனால் என்ன நடந்திருக்கும், ஜலம் பெருகியிருக்கும், பேழை மிதந்திருக்காது. வேதம் என்ன திரும்ப எழுதிருக்கும், தேவத்தில் ஒவ்வொரு வார்த்தையும், வேதத்தில் எழுதப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் பேழை பூமியின் மேல் மிதந்ததுன்னு எழுதப்பட்டு. அப்படி இல்லைன்னா என்ன நடந்திருக்கும், பேழை பூமியின் மேலே மிதந்திருக்காது, பேழை பூமியிலே இருந்திருக்கும். அப்படிதான் வேதம் அப்படி தான் எழுதியிருக்கு பாருங்க. ஒவ்வொன்றும் நீ நிறுத்தி, நம்முடைய ஆவிக்குரிய தகப்பன் நம்முடைய மூத்த சகோதரன் சகரியாபன்னு சொன்னது போல் நீங்கள் வேதத்தை நிறுத்தி நிதானமாக வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பேழை பூமியின் மேல் மிதந்திருக்காது. சரி, இப்போ இந்த காரியம் எப்படி மோசேக்கு தேவன் என்ன சொன்னார்னு பாருங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகத்தில் 40ஆம் அதிகாரம், யாத்ராகமம் 40ஆம் அதிகாரம், 40ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் மோசேயை பார்த்து ஒரு வார்த்தை சொல்கிறார். மன்னித்துக்கொள்ளுங்க, யாத்ராகமம் 25ஆம் அதிகாரம், 25ஆம் அதிகாரத்தில் தேவன் மோசேயை பார்த்து ஒரு வார்த்தையை சொல்கிறார். 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் பாருங்கள். அவர்கள் நடுவிலே நான் வாசம் பண்ண எனக்கு ஒரு பரிசுத்த ஸ்தலத்தை உண்டாக்குவார்களாக சொல்லிட்டு, நான் உனக்கு காண்பிக்கும் வாசஸ்தலத்தின் மாதிரியின்படியும் அதனுடைய எல்லா தட்டுமுட்டுகளின் மாதிரியின்படியும் அதை செய்வீர்களாக. தேவன் மோசேயை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார். சொல்லிட்டு இப்போ 10ஆம் வசனம் பாருங்கள். சித்தி மரத்தினால ஒரு பெட்டியை பண்ண கடவர்கள், அதன் நீளம் 2.5 முழம், அதன் அகலம் 1.5 முழம், அதன் உயரம் 1.5 முழமாக இருப்பதாக. ஆண்டவர் மோசேயை பார்த்து என்ன சொன்னார், கொப்பேர் மரத்தில் பண்ணுன்னு சொல்ல. இப்போ என்ன சொன்னார்னா, நீ சித்தி மரத்தினால பண்ணுன்னார். மோசே இப்போ பார்த்து ஆண்டவர் பார்த்து, ஆண்டவரே நோவா எனக்கு முன்னே வாழ்ந்தவர் தான் நோவா, அவருக்கு பெரிய ஜலப்பிரளயம் வந்தது. அந்த ஜலப்பிரளயம் வரும்பொழுது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னு சொன்னால், நோவாவை கொப்பேர் மரத்தால் பண்ணுன்னு சொன்னீங்க. அதனால் அது என்ன ஆச்சுன்னு சொன்னால், இது வெள்ளத்தினால ஒன்றும் ஆகலை. அதே மாதிரி இப்போ பெட்டி நீங்கள் பண்ண சொல்கிறீங்க, ஏன் ஆண்டவரை நான் சித்தி மரத்தினால் நான் பண்ணணும், நான் கொப்பேர் மரத்தால் நான் பண்ணுறேன்னு அப்படின்னு மோசே சொல்லியிருந்தா யோசித்து பாருங்க. ஒரு மனுஷனுக்கு எப்படி சொல்கிறாருன்னு பாருங்க, இன்னொரு மனுஷனுக்கு என்ன சொல்கிறாருன்னு பாருங்க. நோவாவுக்கு சொல்லும்போது நீ கொப்பேர் மரத்தால் பண்ணுன்றாரு, ஆனால் மோசேக்கு சொல்லும்போது தேவன் சொன்னார், நீ சித்தி மரத்தினால் பெட்டியை உண்டாக்குன்னு சொல்கிறார். இப்போ 2 பேரும் எப்படி இருக்காங்க பாருங்க, எவ்வளவாய் 2 பேரும் தேவனுக்கு செவி கொடுக்கிறவர்களாக இருந்தாங்க பாருங்க. ஆதி மனுஷர்கள், தேவனுடைய தாசர்கள், தேவனோடு கூட க்ளோஸாக இருந்தவங்க அத்தனை பேரும் எப்படின்னா, தேவன் என்ன சொல்கிறாரோ அதில் ஒரு படி கூட அவங்க நவரவே மாட்டாங்க. நோவுக்கு என்ன கொப்பேராக இருக்கலாம், ஆனால் மோசே நான் உனக்கு சொல்கிறேன், நீ சீத்தி மரத்தினால் இந்த பெட்டியை உண்டாக்குன்னு சொன்னார். உடனே மோசே அப்படியே செய்தார்.
மோசே கொஞ்சம் கூட மாறவே இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு எள்ளளவும் அவர் மாறவே இல்லை. மாறாமல் என்ன பண்ணார்னா அதே மாதிரி செய்தார். இப்போ பாருங்கள், யாத்திராகமத்தின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தில் பாருங்கள், கடைசி அதிகாரத்தில் 40ஆம் அதிகாரம் 40ஆம் அதிகாரத்தில் 16வது வசனம் பாருங்க. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் மோசே செய்தான். அடுத்தது 19ஆம் வசனம் பாருங்க. கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியே போட்டான். ஓகே, இப்படி ஒவ்வொன்றும் பார்த்துனே இருந்தீங்கன்னா ஒவ்வொன்றும் தேவன் அவனுக்கு என்ன சொன்னாரோ அது அப்படியே அவனுக்கு செவி கொடுத்தான், அப்படியே கேட்டான். அப்படியே கேட்டு என்ன பண்ணனா அவன் ஆசாரிப்பு கூடாரத்தை உண்டாக்கின உடனே நடக்குதுன்னா 34ஆம் வசனம் பாருங்க. 34ஆம் வசனம். அப்பொழுது ஒரு மேகம் ஆசாரிப்பு கூடாரத்தை மூடினது, கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. தேவனுடைய மகிமை என்ன பண்ணுதுன்னா வாசஸ்தலம் முழுவதும், இந்த ஆலயம் முழுவதையும் நிரப்பினது. எப்போ நிரப்பிச்சு? தேவன் என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைக்கு மோசே செவி கொடுத்து, அவன் சீத்தியும் மரத்தினால ஒன்று செய்ப்பா அப்படின்னு சொன்ன உடனே ஒவ்வொன்றும் பலிபீடத்தை சீத்தியும் மரத்தினால செய்ய, நீ பட்டி இப்படி செய்ய அப்படின்னு சொன்னால் என்னென்னலாம் சொல்லுகிறானோ அது அத்தனைக்கும் என்ன பண்ணாருன்னா மோசே செவி கொடுக்கிறவராக இருந்து கொண்டே இருந்தார். அதனால தான் மோசே என்ன பண்ணார்னா எல்லாவற்றுக்கும் மேலாக தேவன் உயர்த்தினார். ஆவிக்குரிய ஒரு ஜாம்பவான் அவன் 6 லட்சம் பேரை நடத்தினான். தேவனுக்கு செவி கொடுக்க ஒரு பரிசுத்தவான், இப்படி யாரோ ஒரு பரிசுத்தவான் எழுதினார், தேவனுக்கு செவி கொடுக்காத எந்த மனுஷனுக்கு நீங்கள் செவி கொடுக்காதீங்கன்னு சொன்னார். யாருக்கு அப்படிப்பட்ட மனுஷன் உங்களை வழி தப்ப பண்ணுவான். நீங்கள் யாருக்கு செவி கொடுக்கணும்னு சொன்னால், யாரெல்லாம் தேவனுக்கு செவி கொடுக்கிறவங்களாம் இருக்கிறாங்களோ அந்த அப்படிப்பட்ட மனுஷர்களுக்கு நீங்கள் செவி கொடுங்கள் அப்படின்னு சொன்னார். தேவனுக்கு செவி கூடாத எந்த மனுஷனோ எந்த மனுஷியோ யாராக இருந்தாலும் சரி, அது எப்படிப்பட்ட ஆளாக இருந்தாலும் கூட சரி, இந்த மனுஷன் தேவனுக்கு செவி கொடுக்கலன்னா நோ, நான் உனக்கு செவி கொடுக்கவே மாட்டேன். ஏன்? உங்களை வழி தப்ப பண்ணிடுவாங்க. உங்களை அவங்க வழி தப்ப பண்ணிடுவாங்க. ஆம் பிரியமானவர்களே, மோசே தேவனுக்கு செவி கொடுக்கிறவனாக இருந்தான். அது நிமித்தம் என்னன்னா அவன் அந்த ஆலயம் முழுவதுமாக என்னாச்சுன்னா தேவனுடைய மகிமை அங்கே மூடிக்கொண்டே இருந்தது. எப்பெல்லாம் தேவனுடைய மகிமை வெளிப்படுதோ அப்பெல்லாம் என்ன நடக்குன்னா எதிராளி என்ன பண்ணுவோன்னா பேசாமல் வாயை முடிப்போம். மோசேக்கு விரோதமாக ஜனங்கள்லாம் எழும்பி அவனை கல்லடிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே மோசே போய் தேவ சமூகத்தில் போய் மூங்கொப்புற விழுறான். வேதம் அடுத்து என்னன்னா தேவனுடைய மகிமை காணப்படும் போதெல்லாம் கல்லடி அடித்தவங்களாம் மட்டும் அப்படியே நிற்கிறான். அப்படி ஆனால் ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்? தேவனுடைய மகிமையை பார்த்தவன் எல்லாம் பார்த்துட்டாங்க. எப்பெல்லாம் அதே மாதிரி தான் உங்கள் குடும்பத்திலையும் கூட சரி, உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் சரி, வேலை ஸ்தலத்திலும் சரி, நீங்கள் எங்கே போனாலும் சரி, தேவனுடைய மகிமை உங்களை இருக்குதுன்னா ஒருத்தரும் கூட உங்களுக்கு விரோதமாக எழும்பவே முடியாது. ஆஃபீஸில் கூட நீங்கள் ஆஃபீஸில்னா வேலை செய்கிறீங்க, இல்லை ஸ்கூலில் நீங்கள் பெரும்பாலும் ஸ்கூலில் வேலை செய்கிறீங்க, அநேக நேரங்களில் உங்களுக்கு விரோதமாக இவங்களாம் இப்படி எழும்புறாங்க, இவங்களாம் அப்படி எழும்புறாங்கன்னு சொன்ன காரணம் என்னன்னா தேவனுடைய மகிமை இல்லை, நம்ம இடத்துல இல்லை, உங்கள் இடத்துல என்னிடத்துல தேவ மகிமை இல்லை. அதனால அப்படி விரோதமாக வந்திருக்கு. எப்பெல்லாம் நான் தேவனுடைய வார்த்தைக்கு நான் செவி கொடுக்கும் போதெல்லாம் நான் என்ன ஒன்றா அங்கே தேவனுடைய மகிமை எனக்கு வெளிப்பட்டுருந்தாங்க. அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும்போது என்கிட்ட நான் ஒரு வீட்டில் குடியிருந்தேன். அப்போ இருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தார். அவர் ஏன்னா ஒன்று சொல்லிட்டே இருப்பார். அப்போ நான் என்ன அர்த்தம்னு சொன்னால் என்னிடத்துல தேவ மகிமை இல்லை, வேறு ஒன்றும் கிடையாது. அதனால தான் அவர் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கிறாரு. அப்போ நான் ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட பார்த்துக்கினேன், ஆண்டவரே இந்த மனுஷனுக்கு நான் ஒரு நன்மையை செய்யும்படி எனக்கு ஒரு தருணத்தை கொடுங்க, ஏதாவது ஒரு நன்மை இவருக்கு நான் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், அதுக்காக நான் ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணேன். ஒரு தடவை ஜோம் பண்ணேன். உடனே அந்த மனுஷனுக்கு ஒரு நன்மையை செய்யும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை கொடுத்தார். உடனே அந்த மனுஷனுக்கு நன்மையை செய்த உடனே என்ன பேசாமல் வாயை மூடிக்கிட்டார். தெரியுமா ஏன் எப்படி வாயை மூடினா எப்படின்னா, நன்மை செய்து ஒரு மனுஷனுடைய அறியாமை அடக்குவது தேவனுடைய சித்தமாக இருந்தது. மகிமை வெளிப்படும். தேவன் உடனே என் வார்த்தைக்கு பயப்படுறோம், நான் சொன்னதை கேட்டோம், என் வார்த்தைக்கு பயப்படுகிறோம். நன்மை செய்யும்படி அவனுக்கு தீமைக்கு தீமை செய்யலை, பழிக்கு பழி வாங்கணுன்ற எண்ணம் இல்லை அவனுக்கு. அவனுக்கு எப்படியாவது கூட என் சத்ருவை சிநேகிக்கணும், என் பகைக்கிறவனுக்கு நன்மை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தில் என் பிள்ளை என் வார்த்தைக்கு செவி கொடுக்கணும்னு தீவிரமாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பார்த்தாரு. மகிமையை அந்த மனுஷன் பேசாமல் வாயை மூடிக்கிட்டான்.
பிரியமானவர்களே, இப்படி தான் நடக்கும். வேலை ஸ்தலத்திலும் கூட பாருங்கள், அநேக உங்கள் இடத்துல அநேக காரியங்கள் இருக்கும். மனுஷனோடு கூட சண்டை போடவே போடாதீங்க. நீங்கள் பேசிலாம் ஜெயிக்கவே முடியாது, ஒரு நாளும் முடியாது. நீ உங்கள் பராக்கிரமத்தையோ உங்கள் ஞானத்தையோ உங்கள் அறிவையோ இல்லது உங்கள் ட்ரிக்ஸையோ நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே ஒன்றும் நடக்காது. உங்களுக்கு மேலே அவன் இருப்பான். ஆனால் தேவனுடைய மகிமைக்கு மேலாக எதுவுமே கிடையவே கிடையாது. எப்பெல்லாம் தேவ மகிமையை பார்க்குறாங்களோ அப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் மூங்குப்புற அமைதியாகிடும். பிரியமானல்ல, இது நடக்கும் உங்கள் வாழ்க்கையில். அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன், தேவனுக்கு செவி கொடுத்தால் நலமாக இருக்கும். நிறைய நம்ம செவி கொடுக்கறதில்ல. அநேக தேவனுடைய எத்தனையோ காரியங்கள் இருக்கு, நான் செவி கொடுக்கறதில்ல. ஒரு மேலே உனக்கு கசப்பாக இருக்குன்னா, உனக்கு ஒருத்தன் மேலே உனக்கு குறை இருக்குன்னு சொன்னால், நீ காணிக்கப்பட்டியில் போய் காணிக்கை நீ போடாத. அங்கே போயிட்டு காணிக்கை போடுறதுக்கு முன்னே அவனோடு கூட போய் நல்மனம் பொருந்து, இல்லை அவங்களோட போய் ஒப்புரவாகு அப்படின்னு சொல்லி பாருங்க. நான் தான் எங்கள் வீட்டில் சில நேரத்தில் ஜோம் சாப்பிடும்போது ஜோமன்ட்டு தான் பெரும்பாலும் நம்ம எல்லோரும் இங்கே உட்காந்துருக்கு 99% சாப்பிடும்போது ஜோமன்ட்டு தான் சாப்பிடுவோம். எத்தனை பேர் நீங்கள் சாப்பிடும்போது நீங்கள் ஜோமன்ட்டு சாப்பிடும்போது ஆண்டவர் உங்களை பார்த்து பேசியிருக்கிறார், ஏய் போ உன் ஒய்ஃபோடு பெரிய தடிப்பாக பேசிட்டு வந்து உட்காந்துங்கிற. இப்போ தான் உன் ஒய்ஃப் வந்து என்ன காரசாரமாக பேசிட்டு வந்துடுற. இப்போ வந்து ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஆசீர்வதி, இந்த ஆசீர்வதித்தாங்கன்னு சொன்னால், நான் உன் ஆகாரத்தை ஆசீர்வதிப்பேன்னு நினைக்கிறியா? இந்த சாப்பாடு சாப்பிட்டீங்கன்னா உனக்கு வந்து வயிற்றால வாயால் தான் போகுது பாரு அப்படின்னாரு. அப்போ என்ன பண்ணுவீங்க? எத்தனை பேர் அந்த மாதிரி சீரியஸாக? நான் சில நேரத்தில் அந்த மாதிரி ஜோம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு கொடுத்த நல்ல ஆகாரத்திற்காக நன்றி, இது ஆசீர்வம். ஷடப், மேலே போய் அங்கே போய் சரி பண்ணிட்டு வா. ஜோம் பண்ணுறேன். இப்போ வந்து உன் ஆகாரத்தை ஆசீர்வதின்னு ஜோம் பண்ணுறேன். என்ன தைரியம் உனக்கு? இதுக்கு முன்னே நீ எப்படி நடந்த பாரு. அங்கே போய் பாரு, கிச்சனில் நீ பண்ணதுனால என்ன நடந்திருக்குன்னு போய் பாரு. இங்கே வந்து ஆகாரத்தை ஆசீர்வதின்னு ஜோம் பண்ணுற. தேவன் உங்கள் யோசனை நினைவும் தேவன் வகையறுத்து கொண்டு தான் இருப்பார். ஒவ்வொரு ஜோம் பண்ணுறீங்க, உங்கள் வீட்டுக்காரர் மேலே உங்களுக்கு ஒரு குறை இருக்குது, உங்கள் ஒய்ஃப் மேலே உங்களுக்கு ஒரு குறை இருக்குது, உங்களுடைய மாமியார் மேலே ஒரு குறை இருக்குது, உங்கள் மாமனார் மேலே ஒரு குறை இருக்குது, அல்லது யார் மேலே ஒரு குறைய வச்சு என்னை ஆசீர்வதினா எப்படி ஆசீர்வதிப்பார்? தேவனுக்கு செவி கொடுக்கலையே, தேவனுக்கு செவி கொடுக்கலையே. தேவன் பார்த்துனே இருப்பார். நான் உடனே என்ன பண்ணுவேன்னா, நான் ஜோம் பண்ண மாட்டேன், உடனே போய்டும். ஐயோ வேண்டாம் சாமி, இது வேறு எதனா சாப்பிட்டு ஏற்கனவே நமக்கு எதனா எடுப்போகுது, வேண்டாம். தேவன் சொல்கிறதுக்கு உடனே போய் என் ஒய்ஃப்கிட்ட போய் சாரி, தடுப்பாக பேசிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. நான் ஏதாவது ஒன்று என் ஒய்ஃப்கிட்ட போய்ட்டு அவங்ககிட்ட வந்து அவங்கள்ட்ட சமாதானமாயிட்டு வந்து அப்புறம் வந்து, ஆண்டவரே இப்போ நீ ஜோம் பண்ணு, ஆசீர்வதிக்கிறேன். நீ கொஞ்சம் தானே ஜோம், நீ கஞ்சி தண்ணி தான், நீ ஜோம் பண்ணு, அது உனக்கு எப்படி இருக்குன்னு பாரு. நீ பிரியாணியை வச்சுக்கிட்டு நீ கசப்பட்டு ஜோம் பண்ணு, சாப்பிட்ட உடனே பிரியாணி செஞ்ச மாட்டேன். இவன்லாம் ஒரு பிரியாணி செய்கிறானாம், இவன்லாம் ஒரு கேட்ரிங் சர்வீஸாக இவனுக்கெல்லாம். ஆமாம், ஆனால் அதே நேரத்தில் நான் தேவனுக்கு செவி கொடுத்து பழகி நான் குடிக்கிறது கஞ்சியாக இருந்தாலும் கூட தேவன் மனரம்மியத்தை கட்டளையிடுவார். பார்த்துருக்கீங்களா? தேவனுக்கு செவி கொடுத்துருக்குமா இதுக்கெல்லாம்? அதனால தான் ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார், உனக்கு குறை இருக்குன்னா காணிக்க அங்கே போட்டு நீ குப்பத்தொட்டில் போடுறத. நான் பேசியிருக்கேன், சென்னையில் எங்கள் சபையில் பேசியிருக்கேன். நீங்கள் வந்து ஒரு காணிக்கை பெட்டியில் போடுறீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு கண்டிஷன் எழுதி வச்சுருக்கு. நீங்கள் அதையும் மீறி நீங்கள் போடுறீங்கன்னா நீங்கள் காணிக்கப்பட்டியில் போடல, நீங்கள் குப்பத்தொட்டில் போடுறீங்க. நீங்கள் குப்பத்தொட்டில் போடுறீங்க, நீங்கள் காணிக்கப்பட்டியில் போடல. நீங்கள் யாராவது சென்சிபிள் உள்ளவன், நல்ல மூளை உள்ள ஒரு மனுஷன் தம் பணத்தை கொண்டு போய் குப்பத்தொட்டில் பிச்சைக்காரன் கூட போட மாட்டான், பிச்சைக்காரன் கூட போட மாட்டான். ஆனால் தேவனுக்கு செவி கொடுக்காதவர்கள் நிலைமை வந்து இதுதான் நடக்கும். ஏன்னா பிரியமானவரில் நீங்கள் யோசித்து பாருங்க, ஏன் எதிராளி இன்னும் தாழ்த்தப்படலை? ஏன் எனக்குள்ளே இன்னும் தேவ பிரசன்னம் வரல? ஏன் எனக்குள்ளே இன்னும் தேவ மகிமை பிரத்யேகமாக வெளிப்படலை? ஏன் வந்து என்னால் ஏன் என் குடும்பமெல்லாம் வந்து? ஆமாம், ஒரு மனுஷன் அப்படி தான் இருந்தான், தேவனுக்கு செவி கொடுக்கல. பார்த்தீங்க என்னாகமத்தின் புஸ்தகத்தை பாருங்க. என்னாகமத்தின் புஸ்தகத்தில் உங்களுக்கு யோசுவாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம்
யோசுவாவின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் பாருங்கள். 7ஆம் அதிகாரத்தில் வந்து ஒரு வார்த்தையை உங்களுக்கு காண்பிக்கிறேன். 7ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனம் 7:24. யோசுவாவின் புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது யோசுவாவும் இஸ்ரவேல் எல்லாரும் கூட சேராகின் புத்திரனாகிய ஆகானையும் அந்த வெள்ளியையும் சால்வையும் பொன் பாலத்தையும் அவன் குமாரரையும் குமார்த்திகளையும் அவன் மாடுகளையும் கழுதைகளையும் ஆடுகளையும் அவன் கூடாரத்தையும் அவனுக்குள்ள யாவையும் எடுத்து ஆகோர் பள்ளத்தாக்குக்கு கொண்டு போனார்கள். அங்கே யோசுவா, நீ எங்களை கலங்க பண்ணினதென்ன? இன்று கர்த்தர் உன்னை கலங்க பண்ணுவார் என்றான். அப்பொழுது இஸ்ரவேலர் எல்லாரும் அவன் மேல் கல்லெறிந்து அவைகளை அக்கினியில் சுட்டெரித்து கற்களினால் மூடி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவியலை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரகத்தை விட்டு மாறினார். ஆகையால் அவ்விடம் இந்நாள் வரைக்கும் ஆகோர் பள்ளத்தாக்கு எனப்படும். பார்த்தீங்களா? இது வேற ஒன்றும் இல்லை, இது பெரிய ஸ்டோரி. அதனால தான் உங்களுக்கு கடைசியாக எடுத்து காட்டினேன். ஒன்றும் இல்லை, இஸ்ரவேல் ஜனங்க வந்து எரிகோவுக்கு போய் வராங்க. எரிகோவை சுற்றி வருகின்ற வழியில் ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். எரிகோவை பார்த்து, இப்போ எரிகோ உங்களுக்கு முன்பாக இருக்கிறது, நீங்கள் இந்த எரிகோ நீங்கள் சுற்றி வரீங்க. 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் பாருங்கள். ஆனாலும் இந்த பட்டணமும் இதில் உள்ள யாவும் கர்த்தருக்கு சாபத்தீடாயிருக்கும். நாம் அனுப்பின ஆட்களை ராகாப் என்னும் வேசி மறைத்து வைத்தபடியால் அவளும் அவளோட வீட்டுக்குள் இருக்கிற அனைவரும் உயிரோடு இருக்க கடவர்கள். 18ஆம் வசனம். சாபத்தீடானதில் ஏதாகிலும் எடுத்துக்கொள்கிறதுனால் நீங்கள் தீடாகாதபடிக்கும் இஸ்ரவேல் பாளையத்தை சாபத்தீடாக்கி அதை கலங்க பண்ணாதபடிக்கும் நீங்கள் சாபத்தீடானதற்கு மாத்திரம் எச்சரிக்கையாக இருங்கள். உடனே சொல்றார் ஆண்டவர், யோசுவான் மூலமா சொல்றார், ஜனங்களை பார்த்து சொல்றார், நீ தேசத்தை எதுனுவ, எல்லாம் இடிஞ்சு விழும், நீ உள்ள போவ, நிறைய உன் கண்களுக்கு அப்படியே பளபளன்னு தெரியும், அப்படியே பச்சை பச்சை, எங்கே பார்த்தாலும் பச்சை பசேல்னு தெரியும், அப்படியே உன்னை கவர்ந்து இழுக்கிறது போல தெரியும். ஆஹா, இதிலோ பரலோகம் அப்படின்ற மாதிரிலாம் உனக்கு தெரியும். ஆனாலும் கூட நீ எச்சரிக்கையாயிரு, அது சாபத்தீடானது. அந்த சாபத்தீடானதை மட்டும் நீ தொடாதபடிக்கு அதில் ஒன்றையும் எடுத்துக்கொள்ளாத அப்படின்னு சொல்லிட்டு தேவன் பேசின உடனே இஸ்ரவேலில் இருக்கிற அத்தனை ஜனங்களும் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். ஒரே ஒரு குடும்பம், பார்த்தீங்களா? அத்தனை பேரும் சாபத்தீடானது, அது தொடக்கூடாது. தேவன் சொல்லிட்டாரு. நம்முடைய ஆதி தகப்பனும் தாய் தகப்பனும் இப்படிதான், இந்த கனியை புசிக்காத, இதை வந்து நீ புசிக்கிற நாளில் சாவேன்னு சொன்னாங்க. சொன்ன உடனே அதை புசித்த நாளில் நம்முடைய ஆதி தகப்பனும் தாயும் வந்து அவங்க வந்து ஆவியில் செத்து போனாங்க. நம்ம அதே போல நமக்கு மாறிடக்கூடாது. நமக்கு முன்ன ஒரு முன்னுதாரணம் ஒன்று இருக்குது, நமக்கு இல்லாமல் இல்லை. இஸ்ரவேல் அத்தனை கோத்திரத்தில் அத்தனை ஜனங்களும் அத்தனை குடும்பத்தார் என்ன பண்ணாங்கன்னா, சாபத்தீடானது, எரிகோ சாபத்தீடானது, தொடாத. அத்தனை பேரும் வந்து தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார்கள். ஒரே ஒரு குடும்பம் தவிர, அந்த குடும்பம் தான் ஆகான். அவன் என்ன பண்ணான்? அது நான் சொன்னது போலதான். ஆகான் விபச்சாரம் பண்ணானா, ஆகான் வேசித்தனம் பண்ணானா, ஆகான் கொள்ளடிச்சான். ஆகான் என்ன பண்ணாம? கொலை பண்ணானா? என்ன பண்ணாம? ஒன்றும் பண்ணல. தேவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கல. வேற ஒண்ணுமே கிடையாது. தொடாத, அது சாபத்தீடானது, அது வந்து அசிங்கம், அது நரகல், அது வந்து மனுஷனுடைய ஒரு அது அசிங்கமானது, அது தொடாத, அது நரகல், அது உன்னை தீட்டுப்படுத்தும், அது உன்னை கரைப்படுத்தும். பொறாமை கொள்ளாத, கசப்பா இருக்காத, யார் மீதும் நீ வந்து பழிக்கு பழி வாங்காத, யார் மீதும் உன் கை வந்து பாரமா இருக்க விட்டாத, எல்லாரையும் விடுதலை பண்ணு. நீ விடுதலை ஆகணும்னா மற்ற எல்லாரையும் விடுதலை பண்ணிடு. அது சாபத்தீடானது, நீ தொடாத. தேவன் சொல்லும்போது என்ன பண்ண, அவர் கிடக்கிறார். ஒன்று அதில் இருக்கிறது, அதில் இருக்க வெள்ளி சால்வை அவன் ஒன்று அவர் எடுக்கிறான். அவனை பார்த்து கேட்குறான், யோசுவா அவனை பார்த்து, மகனே ஏன்பா உடனே ஒரு தோல்வி வருது. ஒரே ஒரு ஆகான், அன்றைக்கு எல்லா பாளையத்தில் இருக்க எல்லாருக்கும் தோல்வி வருது.
அநேக குடும்பங்களில் இருக்கிற பிள்ளைகள்லாம் அன்னைக்கு அனாதைகள் ஆக்கப்பட்டாங்க. அநேக ஸ்திரீகள் அந்த நாளிலும் கூட விதவைகள் ஆக்கப்பட்டார்கள். அவன் புருஷன், அவன் யுத்த வீரர்லாம் செத்து போயிட்டான், அவன் குடும்பம்லாம் பாழா போயிடுச்சு. உடனே ஆண்டவர் அவனை பார்த்து, ஆண்டவரே மோங்குப்புற விழுறான் யோசுவா. உடனே அவனுக்கு அவன் கேட்குறான், இப்போ நீ என்னப்பா பண்ண? 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கொள்ளையிலே நேர்த்தியான 10 பாபிலோனிய சால்வைகள் இல்லை, 10 இல்லை, நல்லா கவனிச்சு பாருங்க. வேதம் அவ்வளவாய் நேர்த்தியானது. அவன் 10 பாபிலோனிய சால்வைகளை அவன் எடுக்கல, ஒரே ஒரு பாபிலோனிய சால்வை. பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க, 21ஆம் வசனம். கொள்ளையிலே நேர்த்தியான ஒரு பாபிலோனிய சால்வையையும், ஒன்னே ஒண்ணுதான் எடுத்தேன், 10 கூட நான் எடுக்கல. சால்வை நிறைய சால்வை கிடந்துச்சு, அந்த சால்வையில 10 சால்வையோ 20 சால்வையோ எடுக்கல, ஒரே ஒரு சால்வை தான் எடுத்தேன். ஒரே ஒன்று, கொஞ்சம் புளித்த மாவு, கொஞ்சம் புளிச்ச மாவு தான். பானையில் இருக்கிற முழு பானையில் இருக்கிற மாவையும் அது புளிக்க பண்ணும். ஒரே ஒரு குப்பியில் இருக்கிற, ஒரே பெரும் குப்பியில் இருக்கிற ஒரு தைலம் தான், ஆனா ஒரே ஒரு சத்த ஈ அந்த தைலம் முழுவதையும் நார பண்ணும். சின்னதுதான், நீ 10 எடுக்கல, ஒன்னே ஒண்ணுதான் எடுத்தீங்க. தேவன் பாப்பார், நீ 1 எடுத்தியோ 10 எடுத்தியோ எனக்கு அது பிரச்சனை கிடையாது. நான் எடுக்க வேணான்னு சொன்னல, நீ 1 தொட்டாலும் சாபம் தானே, நீ 1 தொட்டா கூட சாபம் தானே. நான் ஒன்னே ஒன்று தான் எடுத்தேன், ஒரே ஒரு பாபிலோன் சால்வை. 200 சேக்களையும் 50 சேக்கல் நிறையான ஒரு பொன்பாலத்தையும், ஒரே ஒரு பொன்பாலம் தான், நிறைய பொன்பாலம் இல்லை, ஒரே ஒரு பொன்பாலத்தையும் தான் இச்சித்து எடுத்துக்கொண்டேன். இதோ அவைகள் என் கூடாரத்தின் மத்தியில பூமிக்குள் புதைந்திருக்கிறது, வெள்ளி அதன் அடியில் இருக்கிறது என்றான். பார்த்தீங்களா? தேவனுக்கு செவி. அவன் பரிச்சயத்தெல்லாம் தப்பு சொல்ல, நீ தேவனுக்கு செவி கொடுக்கல, வேற ஒன்றும் கிடையாது. அதனால என்ன தெரியுமா நடந்தது? தேவன் பார்த்தார், ஆகானம் கூப்பிட்டார், கூப்பிடு, அவன் ஒருத்தன் தானே ஆண்டவரை தப்பணும் இல்லை, அவன் ஒருத்தன் மட்டும் அல்ல, அந்த என்டையரும் என்ன பண்ணுறது, கூட்டுக்களவாணிகள் எல்லாரும், அவன் மனைவி, அவன் பிள்ளை, அவன் எல்லாருமே எல்லாம் கூட்டுக்களவாணி, எல்லாம் தெரிஞ்சது தான். ஏன் அந்த குடும்பம் தெரியாது? நீ வீட்டில் பள்ளம் தோண்டி நடக்கும்போது அவன் ஒய்ஃப் சொல்லக்கூடாது, யோ என்ன நீ என்ன பண்ணுற, தீட்டானதை கொண்டாந்து வீட்டில் கொண்டாந்து வைக்கிற, சொல்ல தெரியாது? நிறைய பேர் சொல்கிறதில்ல. ஏங்க இப்படி இருக்காதீங்க, இதெல்லாம் நல்லதில்லை, இது இருணும். என் ஒய்ஃபெல்லாம் சில நேரத்தில் சொல்லி கட்டுவாங்க. ஏன்னா ஒரு காரியம் வீட்டில் அடாத ஒரு காரியம் இல்லாத ஒரு, ஏன்பா இப்படிலாம் இருக்கிறீங்க, இது நல்லதில்லை. இது அநேகருக்கு, இது உங்களை பார்த்து அநேகர் இடறி போயிடுவாங்க, அநேக வாலிப பிள்ளைகள் உங்களை இடறிடுவாங்க. பி கேர்ஃபுல். அப்படிப்பட்ட சகோதரிகளாக இருக்கிறீங்களா? யோசித்து பாருங்க. ஒன்னே ஒண்ணுதான், தேவனுக்கு செவி கூடாது போதும், தேவனுக்கு செவி கூடாது போதும். ஆகான் செவி கொடுக்கல. ஒன்று ஆண்டவர் என்டையர் எல்லாத்தையும் அடிச்சு நாசம் பண்ணிட்டார். ஆண்டு பார்த்துருக்கீங்களா? எப்படி உங்கள் வாழ்க்கையில் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டாங்க, அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டாங்க. விதத்தில் இது மாதிரி நிறைய உங்களுக்கு நான் காண்பித்து கொடுப்பேன். நிறைய உங்களுக்கு அநேக காரியங்களை நான் வேதத்தில் நிறைய இருக்குது. இது மாதிரி செய்தவங்களாம் நிறைய தேவனுடைய வார்த்தைக்கு தேவனுக்கு வார்த்தைக்கு செவி கொடுத்தவங்க. நோவா, மோசே, இவங்களாம் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தாங்க. மகிமை இறங்கினது, பேழை அவங்க பூமியிலேருந்து மேலே கிளம்பிச்சு, குடும்பம்லாம் அவங்க காப்பாற்றப்பட்டாங்க. இன்னும் அநேக பேர், சில பேர் தேவன் தீர்க்கதரிசியாக அவனை எடுக்கும்போது கூட, இப்போ உட்காந்துருக்கீங்க வாலிப பிள்ளைங்க, வாலிப சகோதரிகள். பிலிப்புவுக்கு 4 குமார்த்திகளாம், 4 குமார்த்திகளும் தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க. எப்படி தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்க? அவங்க எப்படி தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்கன்னு சொல்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு அவங்க செவி கொடுக்கும்போது, எப்பெல்லாம் ஒரு மனுஷன் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்குறானோ அவன் தீர்க்கதரிசியாய் தேவன் மாற்றுவார். ஷோர், அதில் சந்தேகமே கிடையாது. எலியா வானத்திலிருந்து அக்கினி இறங்க வர்றதுக்கு முன்னாடி தேவன் சொல்லலாம் டெஸ்ட் பண்ணுவார். சும்மா எடுத்த உடனே உனக்கு வேதம் நல்லா தெரியுது, ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விஷயம் அட்டைக்கு, இந்த அட்டையிலேருந்து அத்தை நல்லா படிச்சிருக்கிற, ஆகவே நீ இந்த சபைக்கு நீ தீர்க்கதரிசி. நோ,
தேவன் அப்படிலாம் அதுன்றதே கிடையாது. தேவன் பார்க்கலாம் அவனை டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். எலியா அப்படிதான் தேவன் டெஸ்ட் பண்ணி பார்த்தாரு. இவன் வார்த்தைக்கு செவி கொடுக்குறானா எப்படி சொன்னார் எலியாவை பார்த்து, நீ சொல்லிட்டல இப்போ போ அங்கே போயிட்டு அந்த கேரித்து ஆற்றங்கடையில் போய் நீ அங்கே போய் ஒளிஞ்சிக்கன்னாரு. உடனே நீ அப்போ எனக்கு சாப்பாடு நீ போ அங்கே உனக்கு போடும்படிக்கு காகங்களுக்கு கட்டளையிடுவேன். அந்த காகம் வந்து உனக்கு இறைச்சியும் உனக்கு ரொட்டி துண்டும் கொடுக்கும். அங்கே தண்ணி அந்த கேரித்தான் அதை குடிச்சிட்டு இருந்தேன். அப்படியே கொஞ்சம் கூட பிசகாதபடிக்கு அப்படியே எலியா போய் தேவன் சொன்ன நாள் வரைக்கும் அங்கேயே உட்கார்ந்து கொண்டிருந்தோம். என் கற்பனையில் நான் நிறைய கற்பனைலாம் போடுவேன். ஒரு நாள் போன காக்காங்கெல்லாம் திரும்பி வந்துடுச்சு. எடுத்துன்னு போன ரொட்டி அந்த இறைச்சி துண்டுலாம் எடுத்துன்னு திரும்ப ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்க கேரி தாண்டனையில் எலியா இருப்பார், அவர் போய் கொடுத்துட்டு வாங்கினீங்க. நாங்கள் போனோம், அங்கே எலியா இல்லை ஆண்டவர், அதனால் எடுத்துகிட்டு வந்துட்டேன் திரும்ப. அப்போ நீங்களே சாப்பிட்ருங்க. இப்போ யாருக்கு பட்னி? எலியா நீ அன்னைக்கு பட்னி. நீ ஏன் தேவன் உன்னை கேரித்த ஆற்றங்கண்டையில் போய் ஒளிந்து கொண்டு இருந்தாரு. நீ கேரித்த ஆற்றங்கண்டையில் ஒளிஞ்சு கொள்ளாமல் நீ வேற எங்கேயோ ஓடிட்ட. இன்னைக்கு வேற எங்கேயோ போய் சைட் சீயிங் பார்க்கலாம், அதை பார்க்கலாம், இதையும் அங்கே போயிட்ட. அதனால என்ன ஆச்சு? காக்கா உனக்கு வந்து ரொட்டியும் உனக்கு வந்து இறைச்சி துண்டியும் கொண்டு வந்தது இல்லை, நீ இல்லாதனால அது திரும்ப வந்துச்சு, அது நீயே சாப்பிட்டுருன்ட்டேன். இது வேதத்தில் கிடையாது. நான் யோசித்து என்னுடைய கற்பனை. இது எலியா தேவன் சொன்ன இடத்துல அப்படியே நின்று கொண்டிருந்தோம். அப்புறம் தேவன் மாற்றினார், வேற இடத்துக்கு கொண்டு வந்தார். இப்போ தேவன் இப்போ அவனை கொண்டு வராரு இப்போ வெளியே. அப்போ தான் அவன் சொல்கிறான், ஆண்டவரே இவை எல்லாவற்றையும் நீர் செய்ததின்படியே நான் செய்தேன் என்று நான் அறியும்படிக்கு தேவன் வானத்திலிருந்து அக்கினியை இறக்கி இந்த இதை பட்சிக்கட்டும் அப்படின்னு. அதே மாதிரி தேவன் வானத்திலிருந்து தேவன் தன் அக்கினியை இறப்பினார். தெரியுங்களா? எல்லாரும் உங்களுக்கு கூட வாலிப பிள்ளைங்க உங்களையும் தான் சொல்கிறேன். பிலிப்பியுக்கு 4 குமார்த்திகள் இருந்தாங்களாம். 4 பேரும் தீர்க்கதரிசிகளாக இருந்தாங்களாம். காரணம் என்ன தெரியுமா? அந்த 4 பெண் பிள்ளைகளும் தேவனுடைய வார்த்தைக்கு வலதுபுறமோ இடதுபுறமோ சாயாதபடிக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தவர்களாக இருந்தாங்க. தேவன் நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர், இன்றைக்கும் மாறாதவர், இன்னைக்கும் மாறாதவர். நிறைய பேர் எனக்கெல்லாம் நான் கொஞ்ச நாளாக ஒரு நாள் ஆண்டவர் சொன்னார், அப்போஸ்தலன் இங்கே பவுல் எப்படி தெரியுமா அபிஷேகம் பெற்றார் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டேன். தெரியலையே அப்படின்னு. பவுல் அப்போஸ்தலன் இங்கே பவுல் எப்படி பரிசுத்த ஆவியினால அபிஷேகம் பெற்றார் தெரியுமா உங்களுக்கு? அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம். நிறைய பேர் நீங்கள் இருக்கிறீங்களா? ஆண்டவர் என்ன இன்னும் அபிஷேகம் பண்ண மாட்டேன்றாரு. நானும் கேட்டுன்னு தான் இருக்கிறேன். எனக்கு தேவன் தம்முடைய ஆவினால் நிரப்பப்பட மாட்டேன்னு உட்காந்துங்கிறீங்க எல்லாரும். இங்கே உட்காந்துருக்கா நிறைய உங்க எல்லாருமே. நீ காண்பிக்கிறோம் பாருங்க தேவன். பவுல் அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவினால் நிரப்பினார்ன்ட்டு. இப்போ இவ்வளோ பேர் இவங்களாம் சொல்ல வரும்போது இவங்களாம் எப்படி இருந்தாங்கன்னு சொன்னால், இவங்க எல்லாருமே அவங்க எப்படி இருந்தாங்கன்னா தேவனுக்கு செவி கொடுக்குறவர்களாக இருந்து கொண்டே இருந்தாங்க. அதனால் இவங்களுக்கு என்ன நடந்ததுன்னா, எந்த ஒரு காரியத்தையும் அவங்க தானாய் சுயமாய் ஒன்றையும் அவங்க செய்யவே மாட்டாங்க. பாருங்கள், இப்போ 9ஆம் அதிகாரம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீறி பிரதான ஆசாரிய இடத்துல போகிறான். பவுலே போகிறான், தானாக போகிறான். போய் பிரதான ஆசாரிட்ட போய் நான் வந்து கர்த்தருடைய சீஷரை அவங்கள பயமுறுத்தி கொலை செய்யணும். அதனால் நீ என்ன பண்ணாங்கன்னா, நீங்கள் இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையும் ஸ்திரீ ஆகிய நான் கண்டுபிடித்தார், அவளை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்கில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்குறான். அவன் கொடுக்கல, இவர் தான் போய் கேட்கிறாரு. சவுல் தான் போய் பவுல் தான் போய் கேட்கிறாரு, நிருபங்களை கொடு, நான் எல்லாரையும் கொலை பண்ணணும், நான் எல்லாரையும் அவனை எதிரணும் அப்படி சொல்லிட்டு வரும்பொழுது தான் அவங்களுக்கு சடுதியிலே ஒரு ஒளி அவனை சுற்றி பிரகாசிக்கிறது. அவன் தரையிலே விழுந்தான். அப்பொழுது சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று தன்னுடனே சொல்லுகிற ஒரு சத்தத்தை கேட்டான். அது வரைக்கும் அப்படி இருந்தவன் இப்போ பாருங்க, அதற்கு அவன் ஆண்டவரே நீர் யார் என்றான். அதற்கு கர்த்தர் நீர் துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்றார். அவன் நடுங்கி திகைத்து, நல்லா பாருங்க அந்த வசனம், அவன் நடுங்கி திகைத்து ஆண்டவரே
நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். இப்பதான் தலைவர் இது வரைக்கும் எப்படி இருந்தான்? தானா செய்வார், நிருபங்களை போவார், கேட்பார், எழுதி வாங்குவார், எல்லாமே இவராக போய் ஒவ்வொன்றா செய்துக்கிட்டே இருந்தார். இப்போ கீழே விழுந்து நம்ம இதான உடனே நம்ம ஆண்டவரே நான் இனி நானா ஒன்று செய்ய மாட்டேன், நீங்கள் என்ன சொல்றீங்களோ அதை மாத்திரமே நான் செய்வேன். பவுல் ஒரு தீர்மானத்தில், இதுவரைக்கும் நான் ஏதோ ஒன்று செய்துட்டு இருந்தேன், என் இஷ்டம் போல் நடந்தேன். இப்போ நீங்க என்ன சொல்றீங்களோ அதுல ஒரே ஒரு அடி கூட நான் தவற மாட்டேன் ஆண்டவரே. அதான் சொல்ல, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்றான். அதற்கு கர்த்தர், நீ எழுந்து பட்டணத்துக்குள்ளே போ, நீ செய்ய வேண்டியது அங்கே உனக்கு சொல்லப்படும். உடனே என்ன பண்ணார்? வரணும், நான் பட்டணத்துக்குள்ள போக மாட்டேன், எனக்கு கண்ணு தெரியல, நான் அடிக்க வந்தேன், என்ன எவனா பார்த்தான்னா இவன் தானே நம்மளை கொல்ல வந்தவன், இவனை இங்கே கொலை பண்ணிடலான்டா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் என்ன எதிர்னுவான், அது நான் போக மாட்டேன் சொன்னாரா? சொல்லையே. தேவனுடைய வார்த்தைக்கு அப்படியே 100க்கு 100 கீழ்ப்படிஞ்சார் அவர். நீங்க போக சொல்றீங்க ஆண்டவரே, நான் போறேன். கண்ணு தெரியலடா உனக்கு, பரவாயில்ல, என்ன ஆண்டவர் போக சொன்னார், அவர் சத்தத்துக்கு நான் செவி கொடுப்பேன், நீ போன்னு சொல்லிட்டார், ஆகவே போ. நீ தான் கொலை பண்ண, நீ தான் நிருபங்கள்லாம் வாங்கிட்டு வந்த, எல்லாரும் உன் மேல கடுப்பா இருக்கிறான், நீ எப்போ அவன் கையில கிடைப்பன எல்லாம் எதிர்பார்த்துனுங்கிறான், பயம் அவனுக்கு குறித்து திகிலும் பயமும் சொல்லும்போது அவன் சொன்னான், நோ, நான் தேவன் என்ன சொன்னாரோ அதை நான் செய்வேன், அவருக்கு நான் செவி கொடுப்பேன்னு சொன்னான்னு. பவுலுடைய வாழ்க்கையில தேவன் என்ன பண்ணார்னா எல்லா ஆபத்துகளுக்கும் நீங்களாக்கி பவுலை தேவன் விடுவித்தார். நான் சொன்னா போவேன், எனக்கு பயம் இல்லை. ஆமா, நான் கொலை பண்ண வந்தான், நான் இப்படி பண்ண வந்தான், ஆனாலும் ஆண்டவர் என்ன சொன்னார், நீ போ, நான் உனக்கு அங்கே என்ன நடக்குன்னு சொல்லி காக்கிறேன் போனார். உடனே போனார். போய் 3 நாள் அங்கே இருக்கிறாரு, தேவனை நோக்கி தேடிக்கொண்டே இருக்கிறேன். இப்போ அனனியா வரான். அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்றாரு, அனனியாவே இப்போ அங்கே இருக்கிறான், நீ போன்னு. ஆண்டவரே அவன் தான் கொலை பண்ணுறான், அவன் தான் எதுன்னு ஆண்டவர், எனக்கு பயமா இருக்கு, நீ போ. உடனே அவனுக்கு கீழ்ப்படிஞ்சு போகிறோம். வேதம் என்ன திரும்ப சொல்லுது? 17ஆம் வசனம் பாருங்க. பவுல் தேவனுடைய எப்படி தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டான் இங்கே எழுதிருப்பாரு. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமாயின இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினால நிரப்பும்படிக்கும் என்னை அனுப்பினார். பார்த்தீங்களா எப்படி அவன் பெற்றுக்கொண்டான் தெரியுமா? தேவனுடைய வார்த்தைக்கு அவன் செவி கொடுக்கிறவனா இருந்தான். 2 காரியம் நடந்தது. ஒன்று என்ன திரும்ப நடந்தது? பவுலுடைய கண்கள் திறக்கப்பட்டது. அது வரைக்கும் குருடனா இருந்தவன், அவனுடைய கண்கள்லாம் அவனுக்கு திறக்கப்பட்டவன் என்ன பண்ண தெரியுமா? அவன் தேவனையே பார்க்க ஆரம்பித்தான். 2வது அவனுக்கு என்ன தெரியுமா? தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியினால் அவனை நிரப்பினார். எப்போ தெரியுமா? அவன் தேவனுக்கு அவன் செவி கொடுக்கும்போது தான். இந்த நாளிலும் கூட நீங்கள் உட்கார்ந்துருக்கிற நீங்களும் கூட தேவனுக்கு செவி கொடுத்துன்னு வாழ்ந்துட்டே பாருங்க. தேவன் உங்களை தம்முடைய ஆவியினால் உங்களை நிரப்பிக்கொண்டே இருப்பார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய ஆவியில் நிரப்பப்பட்டவன் நீங்கள் போங்க. எதுக்கு நீங்கள் பயப்படவே மாட்டீங்க. உங்களை பயம் ஒரு நாள் உங்களுக்கு பக்கவாதத்தை கொண்டு வராது. ஒரு நாள் இருக்க மாட்டீங்க, நிமிர்ந்தவர்களாக நீங்கள் இருந்து கொண்டே இருப்பீங்க. கூனி குறுகி போக மாட்டீங்க. எந்த சூழ்நிலை வருகின்ற வேலை எதுவுமே எல்லாமே உங்களுக்கு குறைந்து போனாலும் கூட சரி, தேவன் தம்முடைய பரிபூர்ண ஆனந்தத்தினால் நிரப்பார். உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லை, ஆனால் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிற, ஆனால் உங்கள்கிட்ட எதுவே இல்லை, ஆனால் உன்னை இப்படி இருக்கிற. ஆமாம், தேவன் தம்முடைய ஆவியினால் என்னை நிரப்பி இருக்கிறார். அப்படிப்பட்ட பிள்ளைகளாய் நீங்கள் எல்லாரும் திருநெல்வேலியில் இருக்கிற சகோதர சகோதரிகள் தேவனுடைய ஆவியில் நிரப்பப்பட்டவர்களாய் அவருடைய ஆவினால் நடத்தப்படுகிற பிள்ளைகளாய் வளர வாழ ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். உங்களை ஆசீர்வதிப்பாராக. கேட்கறதுக்கு காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென்.